என் வெண்புறா, அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே, அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே. மங்கையர் அவளை கண்டனர் வாழ்த்தினர், அரசியர் அவளை கண்டனர் வாழ்த்தினர். யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியற்பார்வம். யார் இவள்? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஒத்தாசை அன்னையினுடைய குடும்ப விழாவிலே குடும்பமாய் நாம் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதற்காக வந்து நிற்கிறோம். அன்னை கடந்த ஒரு வருடமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒத்தாசையாயிருந்து நம்மை வழி நடத்தியதற்காக, நம்மை வழி நடத்தி பாதுகாத்ததற்காக, நன்றி தெரிவிப்பதற்காக இந்த நாளிலே நாம் அன்னைக்கு விழா எடுத்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு கூடி நிற்கின்றோம். யார் இவள் என்று விவிலியம் சொல்லக்கூடிய இந்த ஒத்தாசை அன்னையினுடைய விழா நாளிலே வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை. எங்களுடைய மகிழ்ச்சியின் காரணமே என்ற அந்த சிந்தனையிலே அன்னை மரியாள் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் 3 நிலைகளில் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். இந்த ஒத்தாசை தாய், உதவி செய்யக்கூடிய தாய், என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியை கொடுத்த ஒரே காரணத்தினால்தான் இந்த முதல் நாளிலேயே எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்ற அந்த சிந்தனைக்கு சிறகு கட்ட இருக்கிறோம். இந்த 3 சிந்தனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளின் வாயிலாக, இந்த ஒத்தாசை தாயின் வாயிலாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா? இல்லை என்றால் இந்த தாய் எவ்வாறு எனக்கு மகிழ்ச்சியை தருவார்கள்? முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலிருந்து பொங்கி எழ வேண்டும். அன்னை மரியாள் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியானது முதலிலே என்னுள் இருந்தால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை நான் பிறரோடு கொடுக்க முடியும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லி தருகிறது. அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து பாடுகிறார்கள். மகிழ்ச்சி பெருக்கோடு ஆனந்த கொண்டாட்டத்தோடு அவர்கள் பாடிய அந்த பாடலிலே வரக்கூடிய முதல் வார்த்தை இது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் அவர் என்னை உயர்த்தினார் என்று, தாய் நிலையில் இருந்த என்னை உயர்த்தினார் என்ற அந்த நிலையோடு அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே அந்த நம்பி மகிழ்ச்சியை உள்வாங்கி பேறு வகையோடு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 2 நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகிழ்ச்சி எதிரொலிக்க வேண்டும். அன்னை மரியாள் தன்னிலே அந்த மகிழ்ச்சியை கொண்டிருந்த ஒரே காரணத்தினால்தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடிந்தது. தன்னில் இல்லாத ஒன்றை கண்டிப்பாக யாராலும் கொடுக்க முடியாது. பொதுவாக ஒரு பழமொழி இவ்வாறு சொல்லுவார்கள்: சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒன்றை கண்டிப்பாக நாம் கொடுக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியின் காரணமே என்று சொல்லுகின்ற பொழுது அவளுக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சி அவர்கள் வெளிக்காட்டுகின்றார்கள். முதலிலே ஆண்டவர் எனக்கு செய்த செயல்களை நினைத்து நான் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க வேண்டும்.
ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த செயல்கள் என்னை வளர்த்தி எடுத்தது, என்னை பாதுகாத்தது, அவருடைய மகனாய் மகளாய் என்னை பராமரித்துக் கொண்டிருப்பது, ஒவ்வொரு நிமிடமும் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை நினைத்து நான் நன்றி செலுத்த வேண்டும். நான் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிய வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த இடத்திலே இருக்கிறோம். காரணம், கடந்த ஒரு வருடம் முழுவதும், கடந்த திருவிழாவில் இருந்து இன்று வரை இந்த தாய் இந்த இடத்தை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்பதை எனக்கு பெற்றுக் கொடுத்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தோடு தான் இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படியெனில் அன்னை மரியாள் தனக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடியது போல நாமும் இன்று இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எனக்குள் செய்த செயல்களுக்காக. அதே இடத்தில் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, பிறர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த உதவிகளை நினைத்து நான் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், என்னுடைய உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறப்புகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்த செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு சிலர் ஒரு இடத்துல வந்தாலே மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கூட வாயை மூடிடுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்தா அந்த இடத்துல மகிழ்ச்சி தொலைந்து போகும். அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே அல்லது அவர்களுடைய வார்த்தையை கேட்டாலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தொலைந்து போவதை நாம் பார்க்கிறோம். அப்படியெனில் நான் பிற மனிதருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக அல்ல, மாறாக அவர்களுக்கு வருத்தத்தை கொடுப்பவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. இங்கு என்னுடைய மகிழ்ச்சி, என்னிடம் மகிழ்ச்சி இருந்தால்தான் நான் கொடுக்க முடியும் என்று அன்னை மரியாள் சொன்னார்கள். என்னிடம் இல்லாததை கொடுக்க முடியாத காரணத்தினால் தான் எந்த இடத்தில் நான் போயிருக்கிறேனோ அந்த இடத்திலே என்னால் அடுத்தவர்கள் களை இழந்து போகிறார்கள். என்னால் அடுத்தவர்கள் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த மகிழ்ச்சியை நான் கொடுக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, இந்த மகிழ்ச்சி எனக்குள் இல்லாத காரணத்தினால்தான், இந்த மகிழ்ச்சியான வாழ்வை நான் கொண்டாடாத காரணத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைக்கக்கூடிய நிலைகள் என்னவெனில், தாழ்வு மனப்பான்மை. எதற்காக நான் வாழ வேண்டும், யாருக்காக நான் வாழ வேண்டும், செத்து விடலாமே என்ற இந்த எதிர்மறை நிலைகள் வருவதற்கு ஒரே காரணம், என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய உள்ளத்திலே இல்லாத அந்த மகிழ்ச்சியினால் தான் எதற்காக இந்த வாழ்வு என்று என் ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வை தொலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே எந்த வேலையும் செய்யாமல் பூட்டிய வீட்டுக்குள்ளே தனித்து நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், எனக்குள் மகிழ்ச்சி இல்லை. இதன் காரணமாக என்ன நடக்கும் என்றால், இந்த மகிழ்ச்சியை நான் தொலைத்து இதன் வாயிலாக வாழ முடியாத நிலையிலே நான் தனித்து நிற்கிறேன். பிறரையும் வாழ விடாமல், பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலை இன்று மாற வேண்டும். அன்னை மரியாள் தனக்குள் இருந்த மகிழ்ச்சியை வாழ்ந்து காட்டியது போல, இன்று இந்த ஒத்தாசை தாயை தேடி வந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே மகிழ்ச்சி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வானது மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அந்த மகிழ்வை இழந்து எங்கே மகிழ்வு கிடைக்கும் என்று ஓடோடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தவறான நிலைகளை தேடி, இன்று செல்போன் இருந்தா எனக்கு போதும், எனக்கு நிம்மதி, எனக்கு மகிழ்ச்சி என்று அந்த தொலைபேசியை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். போதை நிலைகள் எனக்கு இருந்தால் போதும், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி என்று போதையிலே வாழ்க்கையை தொலைத்து நிற்பவர்களை நாம் பார்க்கிறோம். தவறான வாழ்வை தேடி சென்று அதில் தான் மகிழ்ச்சி என்று வாழ்வை மூழ்கடிக்கக்கூடிய உறவுகளை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இந்த உலகம் தரக்கூடிய இந்த மகிழ்ச்சியானது உண்மையான மகிழ்ச்சி இல்லை. இது உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான மகிழ்வை தராது என்பதுதான்
ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய முதல் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியானது குடும்பத்தில் எதிரொலிக்க வேண்டும். அன்னை மரியாள் மகிழ்வின் காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் தனக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய குடும்பத்திலும் சரி பிறருடைய குடும்பத்திலும் சரி அந்த மகிழ்ச்சியை அவர்கள் ஊற்றி கொடுத்தார்கள். பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்க முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 44வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. அன்னை மரியாள் எப்பொழுது எலிசபெத்தினுடைய வீட்டுக்குள் சென்றாரோ அந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்த உடனே அந்த மகிழ்ச்சியானது எலிசபெத்துக்குள் வருகிறது. எலிசபெத்துக்குள் இருந்த அந்த திருமுழுக்கு யோவான் என்ற அந்த கரு 6 மாத வயிற்றில் இருந்த கரு கூட துள்ளி குதிக்கிறது என்றால் அன்னை மரியாளினுடைய அந்த பிரசன்னம் அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியால் திளைக்க செய்தது. அதோடு மட்டுமல்ல, முடங்கி போயிருந்த கானாவூர் திருமணம், மகிழ்ச்சி இழந்த நிலையிலே முடக்கத்தோடு இருந்த முடங்கி போயிருந்த இந்த கானாவூர் இல்ல திருமண வீட்டிலே அன்னை மரியாள் நுழைந்து அந்த இல்லத்தினுடைய நிகழ்வுகளை சந்தித்த காரணத்தினால்தான் முடங்கி போயிருந்த அந்த கானாவூர் திருமணமானது மீண்டும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது. அந்த குடும்பம் திருமணமானது மகிழ்ச்சியோடு நடைபெறுவதற்கு காரணமாக அன்னை மரியாள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து கிடையாது. குடும்பத்தின் தலைவியாக குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய இந்த மரியாள் என்னுடைய இல்லத்திலே இருந்தார்களே என்றால் அது மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கும். என்று என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே இந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? என்னுடைய குடும்பமானது மகிழ்ச்சியோடு இருக்கிறதா அல்லது வேதனையோடு இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இங்கு இந்த ஒத்தாசை மாதா ஆலயத்திலே இந்த கொடியேற்ற விழாவிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. விவிலியத்திலே ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் கொண்டு வர முடியும். மகிழ்ச்சியால் இருந்த குடும்பங்கள். இன்று குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளினாலும் கணவனாலும் மனைவியாலும் உடன் பிறப்புகளினாலும் உறவுகளினாலும் மனம் கசந்து போன நிலையிலே, மனம் வெறுத்து போன நிலையிலே, ஏண்டா இந்த வாழ்வு, ஏன் இந்த கணவர், ஏன் இந்த மனைவி, எனக்கு எதுக்கு இந்த பிள்ளைகள் என்ற அந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால் கொடுக்கப்பட்ட இந்த உறவு, கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்விலே நீங்கள் அமைதியை தொலைத்தவர்களாக, மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த ஒத்தாசை தாயினுடைய ஆலயத்திலே நீங்கள் வந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். இதுதான் இன்றைய அன்னை சொல்லக்கூடிய வார்த்தை. மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடிய தாய் சொல்லக்கூடிய வார்த்தை. தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஈசாக் ரெபெக்காவை கொஞ்சிக் கொண்டிருந்தார். ஈசாக் ரெபெக்காவை கொஞ்சிக் கொண்டிருந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு மகிழ்வின் ஆர்ப்பரிப்போடு இருந்தார்கள் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் அந்த குடும்பமானது மகிழ்ச்சியோடு இருக்க முடியும், பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். என யோசித்து பாருங்களேன். விவிலியம் சொல்லுகிறது, கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது கணவன் அங்கதான் இருப்பாரு, அவ வீட்டு உறவுகளும் அங்கதான் இருப்பாங்க. மனைவிதான் தன்னுடைய வீட்டிலிருந்து கணவனுடைய வீடை தேடி வரணும். கணவனோடு தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய உற்றார்களையும் தன்னுடைய இடத்தையும் இழந்து விட்டு புதிய இடத்திலே வருகிறார்கள். சொல்லுகிறது, கடவுள் இணைப்பதை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும்.
விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இன்று குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தொலைந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால், கடவுள் இணைத்ததை பிரிக்கக்கூடிய மனிதர்கள். யார் பிரிக்கக்கூடிய மனிதர்கள் என்று யோசித்து பாருங்க. வெளியே நாம் தேடி செல்ல வேண்டிய தேவையில்லை. பிரிக்கக்கூடிய உறவுகளை, பிரிக்கக்கூடிய மனிதர்களை வெளியே நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. உறவுகள் வீட்டிலே இருக்கிறார்கள். பிரிக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்றால், மாமியாராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், சொந்த வீட்டிலே இருப்பவர்கள். இதோ எனக்கு கணவன் மனைவி என்ற உறவிலே வருகின்ற பொழுது கணவன் சொல்லலாம், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, அவர்களுக்கு பிறகுதான் நீ என்று சொல்லுகிற பொழுது இந்த மனிதர்கள் தான் கடவுள் இணைத்ததை பிரித்து கொண்டிருப்பவர்கள். கடவுள் இணைத்த உறவை பிரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவுகள் யாராக இருந்தாலும் இறைவனால் வெறுக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் வாயிலாக தான் பெரும்பாலான குடும்பங்களிலே மகிழ்ச்சியை இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை குலைக்கக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் அன்னை மரியாளிடம் வழியாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். வாழ்வை மாற்றக்கூடிய அந்த நிலையை அன்னை மரியாளின் வாயிலாக ஆண்டவர் தர வேண்டும் என்று கேட்போம். இங்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இதோ ஏசா சொல்லுவார். தொடக்க நூல் 33வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், அண்ணா, உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது. ஒரு அண்ணன் தம்பி அண்ணனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளை பார்ப்பது போல் இருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்று என்னுடைய குடும்பத்தில் அண்ணனால், தங்கையால், அக்கா உறவுகளால் ஏற்பட்ட கசப்புகள், என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய உடன்பிறப்போடு நான் வாழ வேண்டும், உடன்பிறப்போடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கக்கூடிய எத்தனை உறவுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய அண்ணன் என்னோடு பேசவில்லையே, என்னுடைய தம்பி என்னோடு பேசவில்லையே, என்னுடைய அக்கா என்னோடு பேசவில்லையே, என்னுடைய தங்கை என்னோடு பேசவில்லையே என்ற வேதனையிலே, கண்ணீரிலே இருக்கக்கூடிய எத்தனை உடன்பிறப்புகளை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசி பல வருடங்கள் ஆகி, பேசி பல மாதங்கள் ஆகி உடன் பிறப்புகளை தொலைத்தவர்களாக எத்தனை பேர் இந்த இடத்தில் வந்து நிற்கிறீர்கள். இதோ மகிழ்ச்சி என்பது உறவுகளின் வாயிலாக மலருவது. மகிழ்ச்சி என்பது உறவுகளின் வாயிலாக மலருவது. அந்த உறவு என்பது உடன் பிறப்புகளினிடையே இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நாம் மிக அழகாக கொண்டாட முடியும் என்பதை இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே இடத்திலே இன்னொன்றும் வருகிறது. திருமுழுக்கு யோவான் பிறந்த தருணத்திலே அவருடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது. குழந்தையால் குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது. மகனால், மகளால் இன்று என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை நினைத்து, தன்னுடைய மகனை நினைத்து, மகளை நினைத்து கண்ணீர் வடித்தவர்களாக எத்தனை பெற்றோர்கள் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகன், ஒரு மகள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமே தவிர பெற்றோருக்கு கண்ணீரை கொடுப்பவர்களாக மாறிவிடக் கூடாது. இன்று பிள்ளைகளால் அழக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகளால் அழக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த நிலையிலே நாம் இந்த விழாவிலே வந்திருந்தால் இந்த ஒத்தாசை மாதா நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறார்கள்? நான் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தேன், அந்த மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாக இங்கு வந்திருக்கிறீர்களே என்ற கேள்வியை கேட்க மாட்டார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியால் இருக்கும் பொழுது அதற்கு காரணமாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சி இழக்கும் பொழுது நான் அன்னையினுடைய மகனாக, மகளாக வாழவில்லை என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். இறுதியாக மூன்றாவதாக
அன்னை மரியாள் மகிழ்ச்சியின் காரணமாக இருப்பதற்கு மூன்றாவது காரணம் சமூக உறவு. இந்த சமூக உறவு என்பது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உறவு என்பது இன்று ஒரு பங்கு குடும்பமாக இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அன்னை மரியாள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அன்னை மரியாளுக்கு விழா எடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையோடு தான் குடும்பமாக இந்த இடத்திலே நாம் வந்து நிற்கிறோம், மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் சமூக உறவு. அந்த சமூக உறவின் காரணியாய் இருப்பவர்கள் அன்னை மரியாள். இன்று இந்த நான் வாழக்கூடிய சமூகத்திலே, இந்த வாழக்கூடிய சமூகத்திலே மகிழ்ச்சிக்கு இடையூறாக, மகிழ்ச்சிக்கு நான் ஒரு இடையூறாக இருந்தேனேயானால் கண்டிப்பாக ஆண்டவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். தொடக்க நூல் 3:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளினுடைய அந்த வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. எவ்வாறெனில், உனக்கும் பெண்ணுக்கும் இடையே பகையை உருவாக்குவேன். அந்த பகையின் வழியாக இந்த உலகத்திலே பாவத்தை தொலைக்க அன்னை மரியாள் புதிய ஏவாளாக பரிணமித்து இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். ஆற்றிடையர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டது அந்த குழந்தையின் வாயிலாக. அப்படியெனில் இந்த ஒத்தாசை அன்னையினுடைய மகனாக, மகளாக வாழக்கூடிய நாம் இந்த சமூகத்திலே, இந்த இடத்திலே அமைதியின், மகிழ்ச்சியின் கருவியாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்று அன்னை விரும்புகிறார்கள். எனது பதில் என்ன?